வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா சிக்னல் வரல அப்படின்னா, நம்மளே எப்படி மீட்டரே இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷனை மட்டும் யூஸ் பண்ணி சிக்னலை கவர் பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா இந்த ஆப் தான். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஒரு நல்ல ரேட்டிங்கில் இருக்குது. 10 மில்லியன் யூசர் இருக்கிறாங்க. 4.2 கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப்புடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஆப் உங்கள் மொபைலில் ஒர்க் ஆகணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் காம்பஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும். உங்கள் மொபைலில் இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி ஜிபிஎஸ், இன்டர்நெட் எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போய்க்குங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் டிஷ்ஷுடைய அனைத்து சேட்டலைட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்குங்க. இங்கே என்ன சேட்டலைட் டைப் பண்ணணும், இந்த கட்டத்தில் சேட்டலைட்டை டைப் பண்ணுங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னா சன் டைரக்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் சன் டைரக்ட் பார்த்தீங்கன்னா மியா செட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. மியா செட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே சர்ச் கொடுங்க. கொடுத்தோன்னே எத்தனை மியா செட் இருக்கோ அத்தனையும் வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் இருக்கிறத கொடுக்குறேன். சன் டைரக்டை பொறுத்தளவுக்கு 95.5 டிகிரி ஈஸ்ட்டு. அடுத்து கொடுத்துட்டு இங்கிட்ட டேரக்டர்னு இருக்குது பார்த்தீங்களா மேலே, இதை கொடுத்தோம்னா என்னுடைய மொபைல் கேமரா ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் டிஷ்ஷை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் கேமரா ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்குள்ளே உங்கள் டிஷ்ஷை கொண்டு வாங்க. இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே உங்கள் டிஷ்ஷை கொண்டு வாங்க. அடுத்து பால் மாதிரி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, டியூன் லெஃப்ட்டுன்னு, அது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ரவுண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டால் சிக்னல் ஃபுல்லாக வந்துடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்துட்டேன். இது இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டான சிக்னலாக தான் இருக்குது. எதுவும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறதில்ல. பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு சிக்னல் கிடச்சிருச்சு. பாருங்கள், அவ்வளோதான். அந்த எல்என்பி ஆங்கிலும் இந்த சென்டர் கோடு ஒரே மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிக்னல் கிடச்சிருச்சு அப்படிங்கிற அர்த்தம். இப்படி கிடச்ச உங்களுக்கு சிக்னல் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த அப் அண்ட் டவுன் இருக்குது பார்த்தீங்களா, மேலேயும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த நட்டை மட்டும் லூஸ் பண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறது அக்யூரேட்டாக காமிச்சு கொடுத்துரும். இந்த நட்டு இதை மட்டும் நல்லா காமிச்சு கொடுத்துரும். இதுலேயும் சிக்னல் வரல அப்படின்னா அப் அண்ட் டவுன் மேலேயும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த நட்டை லூஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் மேலேயும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு படம் அக்யூரேட்டாக வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்என்பி பொசிஷன் இதே மாதிரி வச்சுக்கோங்க. இதை விட கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பில் கொண்டு போக வேணாம். ஓகேங்களா? இந்த பொசிஷனை மட்டும் பார்த்துக்குங்க. இதை மட்டும் பார்த்துக்குங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு 90% நமக்கு நல்லா அக்யூரேட்டாக காமிச்சு கொடுக்கும். அடுத்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் டிஷ் அட்ஜஸ்ட் பண்ணணும். முதல்ல எடுத்துனே உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஒரு 4-5 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? ஏன்னா நானும் இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் அடுத்ததாக சிக்னல் மீட்டரே வாங்கினோம். டிஷ் யூஸ் பண்ணுறவங்க எல்லா டிஷ் மெக்கானிக்கல் எல்லாமே இந்த ஆப் ஓரளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். வேறு எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எதுவும் புரியலைனாலும் மறுபடியும் வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.